ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் தினமும் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன குறை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது. ஆன்சர் அடி. இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அடி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன கான்செப்ட் வரணும் அப்படின்னா யாப்பு இலக்கணத்துல அடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதாவது யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் 6: அசை, சீர், தலை, அடி, தொடை. கொஸ்டின் 2, அடியின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. அடியின் வகைகள் 5. குரலடினா 2 சீர்களை கொண்டது, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, அதுவே 6 அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழிநெடிலடி. கொஸ்டின் 3, தொடை என்பதன் பொருள் யாது? ஆன்சர் தொடுத்தல். தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். கொஸ்டின் 4, தொடையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 8. தொடையின் வகைகள் 8: மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, இயைபுத்தொடை, அளபெடைத்தொடை, இரட்டைத்தொடை, அந்தாதித்தொடை, செந்தொடை. கொஸ்டின் 5, காய்முன் நிறை வருவது. ஆன்சர் கலித்தலை. அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாப்பு இலக்கணத்துல தலை என்பது ஒரு உறுப்பு. தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். அதில் 5வது பாயிண்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. கலித்தலை அதற்கு என்ன வருது? காய்முன் நிறை. ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே சொல்லும்போது கண்டிப்பாக புரியாததுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதற்கான ஃபுல் வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த யாப்பு இலக்கணம் சொல்லிட்டு அந்த டாபிக் தந்திருக்கேன். ஸோ அதை போயிட்டு பாருங்க. கொஸ்டின் 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. ஆன்சர் கழிநெடிலடி. 6 சீர்களுக்கு மேற்பட்ட சீர்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கழிநெடிலடி. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். அதுல ஒரு வகை கழிநெடிலடி. கொஸ்டின் 7, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு. ஆன்சர் பிறப்பு. ஓரசை சீர்ல நிறைவு அதற்கு பிறப்பு. கொஸ்டின் 8, கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? ஆன்சர் வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் வண்ணதாசன். கொஸ்டின் 9, கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 2016. கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016. கொஸ்டின் 10, சாகித்ய அகாதமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் எது? ஆன்சர் ஒரு சிறு இசை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் ஒரு சிறு இசை. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.